ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 9வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியில் பவுல் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரவேலர்களுடைய அந்த தற்காலம் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதே சூழ்நிலைத்தான் நீடிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இஸ்ரவேல் தேசமானது காணப்படுகிறது. எதற்காக இவைகள் தள்ளப்பட்டது என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். அது கிரியைகளினால் நீதியை தேடினபடினால அதை அடைந்து தீராதபடிக்கு, நீதிமானாக மாற்ற முடியாதபடிக்கு அது தள்ளப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்துவை நிராகரித்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் பேசுகிறார். அது தீர்க்க தரிசனங்களை தள்ளிவிட்டது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை அது செய்தபடியினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தற்காலத்திலே அவர் தள்ளி வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அது கிரியைகளினாலே நீதியை தேடுகிறது என்று சொல்லி 9வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தினால் புறஜாதிகள் அல்லது பிரதேசத்தார் நீதியை அடைந்தார்கள். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர், அதாவது நீதிமானாக வாழ விரும்பின இஸ்ரவேலர் நீதிமானாக மாற்றப்படவில்லை என்று சொல்லி இங்கே ரோமருக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினால் தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினபடினால் அதை அடையவில்லை. அதாவது அவர்கள் சடங்காச்சாரங்களை சரியாக செய்து வந்தார்கள். தங்களுடைய கிரியைகளினால்தான் ஆண்டவர் தங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. இதற்கான காரணம் என்ன? தங்களுடைய சுயம் மேலோங்கி நிற்கிறபடியினாலே எதையாகிலும் செய்தால்தான் தேவனிடத்திலிருந்து நாம் பரிசுத்தத்தை பெற முடியும், தேவன் நம்மை மன்னிக்க முடியும். இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய சரீரங்களை வருத்தி கொண்டு, இல்லை நிறைய தூரங்கள் அவர்கள் செருப்பு போடாமல் பயணம் செய்து, இல்லை அதிகமான புனித நீர்களை ஆடி, இவைகளின் மூலமாக நான் செய்கிற கிரியைகளின் நிமித்தமாகத்தான் தேவன் எனக்கு நீதியை தருகிறார், என்னை நீதிமானாக மாற்றுகிறார், எனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நான் ஏதாவது நேர்ச்சை செய்தால்தான் தருகிறார் என்று சொல்லி மனிதன் தன்னை குறித்து, தன்னுடைய நீதியை குறித்து பெருமை பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி ஒரு நாட்களிலே வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலன் தான் அங்கே ரோமருக்கு எழுதும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலையாக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். நான் விரும்பினவைகளை செய்யாதபடிக்கு நான் விரும்பினதை செய்ய முடியலையே, விரும்பாததை தான் நான் செய்கிறேன், எனக்குள்ளாக வாசமாயிருந்த பாவம் அப்படி செய்தது என்று சொல்லி அவர் பேசினதை நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி சொல்லுகிறார்? அவரும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராக எல்லாவிதமான வெளிப்புற சடங்குகளையும் செய்கிறவராக அவர் காணப்பட்டார். ஆனால் உள்ளான மனிதனில் ஒரு உள்மகா போராட்டம், ஒரு உலகமகா போராட்டம் தன் சரீரத்திற்குள்ளாக நடந்து கொண்டிருந்ததை கண்டுகொண்டார். ஆகவே என்னை போல வாழ்கிற எல்லா இஸ்ரவேலர்களுக்குள்ளும் எப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இருக்கும். இவர்கள் நிச்சயமாக வெளிப்புறமாக செய்யப்படுகிற சடங்குகளினால, கிரியைகளினால் ஒருபொழுதிலும் அவர்கள் நீதிமானாக மாற முடியாது. ஆகவே ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே தங்கி அவர் புதிய வாழ்க்கையை தந்தால் ஒழிய, அந்த காரியத்தை விசுவாசித்தால் ஒழிய தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை வாழ முடியாது என்பதை அறிந்திருந்தபடியினால்தான் இந்த காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். என்ன? இயேசு கிறிஸ்து என்னுடைய இடத்திலே அவர் மரித்து விட்டார். ஆண்டவர் என்னை நீதிமானாக பார்க்கிறதெல்லாம் என் இயேசுவின் நீதியை பார்க்கிறபடியினால் அவரே தேவனால், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமாக, நீதியாக, பரிசுத்தமாக, மீட்பாக மாறினபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நீதியைத்தான் என்னில் அவர் பார்க்கிறார். ஆகவே நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். இந்த விசுவாசத்தினால்தான் நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேனே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனால் இஸ்ரவேலர்கள் கிரியைகளினாலே நீதிமானாக விரும்பினபடியினால் அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இன்றைக்கும் மற்ற புறதேசத்தாரும் மற்ற ஜனங்களும் கூட தங்களுடைய கிரியைகளினால் எதையாவது ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நான் அவர்களிடத்திலிருந்து
நான் பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நினைக்கிற எல்லாரும் தங்களுடைய சுய பெருமையிலே தான் இதை செய்யும்படியாக விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கிரியைகளினால் நீதியை தேடின இஸ்ரவேலானது இன்றைக்கு வரைக்கும் ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது என்று சொல்லி 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் ரோமர் 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மற்ற புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே என்று சொல்லிட்டு இடறுதலுக்கான கல்லை தவறுதலுக்கான கண்மலையை சீயோனில் வைக்கிறேன், அதாவது எருசலேமில் நான் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறேன். அவர் ஒரு இடறுதலுக்கான கல்லாக கிரியைகளினால் நீதிமானாக மாற வேண்டும் என்பதற்கு அவர் மாறிப்போகிறார். ஆனால் அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ, என் இடத்துல என் ஸ்தானத்தில் நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இரண்டாவதாக, இந்த இஸ்ரவேல் தேசமானது தள்ளப்பட்டதற்கு காரணம் 10வது அதிகாரம் 1-15 வரையிலும் பேசுகிறார். அது கிறிஸ்துவை நிராகரித்தது. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் அது நிராகரிக்கக்கூடியதாக இருந்தபடியினாலே அது தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தினுடைய விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் தொடங்குகிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நானும் இஸ்ரவேல் கோத்திரத்தில், இஸ்ரவேல் வம்சத்தில், அங்கே பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவன் தான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ளாக நான் பார்க்கிற எல்லா போராட்டமும் உங்களுக்குள்ளே இருக்கும். என்னையே ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்தின் விருப்பம், தேவனை நோக்கி நான் செய்கிற விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நானே சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்றைக்கும் மதத்தின் மேலே வைராக்கியமுடையவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த மதம் எதற்கென்று கொடுக்கப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் இன்றைக்கு காணப்படவே இல்லை. அதைத்தான் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்றைக்கு ஆலயத்தின் மேலே வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள், அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலங்களின் மேலே வைராக்கியம் கொள்ளுகிறவர்கள், அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்துவிட்டு எங்களுக்கு ஒரே பிதா உண்டு என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் காணப்பட்டவர்களைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தபடியினாலே அவர்களை நிராகரித்தார் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்திலே, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இது அருமையாக அங்கே மோசே சொன்ன காரியங்களை கொண்டு இங்கே பவுல் அப்போஸ்தலன் எடுத்து கையாளுகிறதை பார்க்கிறோம். மோசையினால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லியே அறிவிக்க வேண்டும். மோசே உபாகமம் 30வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். மோசையின் வார்த்தைகள் கிமு 1400 மோசையினால் பேசப்பட்டவைகள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மோசையின் வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதை அருமையாக விளக்குகிறார். பவுலை ஆவியானவர் மோசையின் வார்த்தையின் ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படி செய்கிறபடியினாலே அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் வானத்திலிருந்து இறங்கி பாதாளத்துக்கு சென்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த பாதாளத்திலிருந்து ஏறி
அங்கே மரித்தவர்களின் சாம்ராஜ்யமாக இருந்த பாதாளத்திலிருந்து பரிசுத்தவான்களை மீட்டு கொண்டு பரதேசிக்கு கொண்டு சென்றவரும் அவரே. நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி பாதாளம் வரையிலும் சென்று அங்கே இருந்து பரிசுத்தவான்களை மீட்டுக்கொண்டு பரதேசு என்கிற இடத்திலே வைத்தவர். நமக்காக நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவத்திற்காக மரிக்கும்படி இறங்கி வந்தவர் என்று சொல்லி மோசேயே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்தவரே இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் இதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாதபடியினால்தான் கிறிஸ்துவை நீங்கள் நிராகரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை இதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பொழுது பாடங்களை புரிந்து படித்து கொண்டோம் என்று சொன்னால் அது எந்த நாட்களுக்கும் அது மறக்காதபடி புரிந்தால் புரிகிறதற்காகத்தான், புரிதலை கொடுப்பதற்காகத்தான் நமக்கு பாடங்கள் கொடுக்கப்படுகிறது, லெசன் கொடுக்கப்படுகிறது. புரியாமல் நம்ம மக்கப் பண்ணி படித்தோம் என்று சொன்னால் அதில் மெமரி பவர் வேணால் கூடுமே வெளியே மற்ற எந்த காரியங்களும் நடப்பதில்லை. அதே போலத்தான் இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையும் மக்கப் பண்ணி சடங்குகளை சரியாக செய்து வருகிறவர்களாக இருந்தார்கள். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் போனபடியினால் சடங்குகள், அங்கே வழிபாடுகள், எல்லா காரியங்களும் கிறிஸ்துவையே முன்னறிவிக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவின் நிழலாட்டமாய் பஸ்கா பண்டிகை என்பது பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட போகிறார் என்கிற எல்லா ஆவிக்குரிய ஆழங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளாதபடியினால்தான் ஆண்டவர் அங்கே அவர்களை நிராகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது சாஸ்திரிகள் தேடி வரும் பொழுது அங்கே ஏரோது ராஜா கேட்கிறான், கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்படி ஒரு நட்சத்திரத்தை கண்டு பார்க்க வந்தோம் என்று சொல்லி. ஆனால் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று சொல்லி அறிவு இருக்கிறது, ஆனால் அதனுடைய அர்த்தம் புரியலை. ஆண்டவரை தேடி சென்று அங்கே பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்களே, வான சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏதோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அது எதைத்தான் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி ஆழங்களுக்குள்ளாக செல்லவில்லையே. அவர்கள் மக்கப் பண்ணுகிற குழந்தைகளைப் போல, பள்ளி பிள்ளைகளைப் போலத்தான் அவர்கள் அப்படியே வெளிப்புற சடங்காச்சாரங்களை செய்து வாழ்ந்து விட்டபடியினாலே ஆண்டவர் அவர்களை தள்ளிவிடக்கூடியவராக இருந்தார். ஆனால் நாங்கள் சொல்லுகிற விசுவாச வார்த்தை என்ன? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புறங்க அப்படின்னு சொல்லுகிறது மாத்திரமல்ல, வாயினாலே அறிக்கையிடுகிறவர்களாக தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். பாதாளத்துக்கு இறங்கினவரும் அவரே, அங்கே இருந்து உயிரோடு கூட எழுந்து வந்தவரும் அவரே, அவரே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் நம் உண்டானால் மாத்திரமே நாம் நீதிமானாக மாற்றப்பட முடியும். நீதி உண்டாக, அதாவது நீதிமானாக மாற இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நம்புகிறேன், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன், மரணத்தின் சாயலில் நான் அவரோடு கூட இணைக்கப்படுகிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற விசுவாச வார்த்தையே நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிறதே ஒழிய அநேக சடங்காச்சாரங்களை செய்கிறபடியினால் அது வழிநடத்துகிறதில்லை. அங்கே இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த சடங்காச்சாரங்களை செய்கிறபடியினால் அவர்கள் ரட்சிப்படையாமல் காணப்படுகிறார்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். என்ன ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் கடத்தி செல்லுகிறதற்கு எல்லா மனிதர்களுக்கும் பட்சபாதம் இல்லாமல் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருந்து அவர் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அவரிடத்தில் யூதன் என்று கிரேக்கன் என்று எல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லை. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முழுமை அடையும்படியாக, ஒரு முதிர்ச்சி அடையும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். என்ன கர்த்தர் என்கிற வார்த்தையானது எபிரேய மொழியிலே யெகோவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெகோவாவினுடைய அவதாரமாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று பவுல் பேசுகிறார்.
அப்படி சொல்லிட்டு அவரை சொல்கிறார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒரு கோர்வையை சொல்லுகிறார். அதாவது அனுப்பப்பட வேண்டும் ஊழியர்கள், அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்கள் பிரசங்கிப்பார்கள், அந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள், அந்த விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வார்கள் என்கிற காரியத்தை சொல்லிட்டு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது பல மைல் தூரம் நடந்து நடந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவருடைய பாதங்களிலும் அநேக காயங்கள், அநேக வெடிப்புகள், அநேக அழகற்ற தன்மைகள், விரும்பப்படாத அசிங்கமான கால்களாக மாற்றப்படலாம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட பாதங்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த பாதங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய பாதங்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். பவுலும் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். அநேக நாடுகளுக்கு, அநேக தேசங்களுக்கு ஓய்வின்றி ஓடி அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக வேதனைகளில் சிக்கிக்கொண்ட பவுலினுடைய கால்களும் இன்றைக்கு அதிகமாய் உழைக்கிறவர்களுடைய கால்களில் எத்தனை வெடிப்புகள், எத்தனை காயங்கள். சிறு வயதில் செருப்புகள் சரியாக போடாமல் போகிற அநேகருடைய கால்களில் பித்து என்கிற ஒரு காரியம் வளர்ந்து அதை கத்திகளினாலும் அருவாள்களினாலும் வெட்டி எடுத்தாலும் அவைகள் நிற்காதபடி அவர்களுடைய பாதங்களை கீழே ஊனும்போது அத்தனை வலிக்கிறது என்று சொல்கிறார்களே. அதிகமாய் நடக்கிற, ஆண்டவருக்காய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியனுடைய பாதங்களும் ஆண்டவருடைய பார்வையில் அவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதை அவர் சொல்கிறார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை நிராகரிப்பதற்கு காரணம் அவர்கள் தீர்க்க தரிசன வசனங்களை நிராகரித்து விட்டார்கள். ஏசாயா புத்தகத்தை கைகளிலே வைத்திருந்தார்கள், அதனுடைய வசனத்தை படித்திருந்தார்கள், ஆனால் அதனுடைய ஆழத்தை அவர்கள் அறிந்து கொள்ளலை. கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா கேட்கிறான, எதை குறித்து சொல்லுகிறார் என்று அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை தியானிக்கல. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும், தீர்க்க தரிசன வசனங்களினாலே கிடைக்கும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், புத்தகத்தையே கையில் வைத்திருந்தார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அதாவது ஒரு இயற்கையின் படைப்புகளை கொண்டே ஆண்டவர் எல்லா மனிதர்களிடத்திலும் பேசுகிறார். ஆனால் இவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேலர்கள் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள், அவர்களுக்கு தெரியும். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை, மோசே சொன்ன வார்த்தைகளை இங்கே அவர் அடிக்கோலிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். 3 இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலே சொன்ன காரியங்களை இங்கே தீர்க்க தரிசனங்களை நீங்கள் நிராகரித்தபடியினாலே ஆண்டவர் உங்களை தள்ளிவிடுகிறார் என்று சொல்லி மோசையினிடத்தில் உபாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனத்தில் அந்த புத்தியீனமான ஜனங்கள் உங்களுக்கு அத்தனை எரிச்சல் உண்டாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி உபாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே பவுலப்போஸ்தலன் எடுத்து கையாளுகிறார். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலேயே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன். ஏசாயா 53:1 அவர் மேற்கோர் காட்டிட்டு ஏசாயா 65வது அதிகாரம் 1-2 அவர் சொல்லுகிற காரியங்களைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் எடுத்து காண்பிக்கிறார். என்னை தேடாதவர்களால் கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன்னா புறஜாதிகளுக்கு என்னை வெளிப்படுத்திட்டேன். ஆனால் இஸ்ரவேலரை குறித்தோ அவர்கள் தீர்க்க தரிசனங்களையும் அதனுடைய ஆழங்களையும் அறியாமல் கிறிஸ்துவை நிராகரித்தபடியினாலே, தீர்க்க தரிசனங்களை நிராகரித்தபடியினாலே கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தேவனுடைய கரங்கள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய சுய நீதியினாலே, அவர்கள் ரட்சிப்பை தேடுகிறபடியினாலே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்து விட்டபடினாலே. இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் சொல்லுகிறார், இயேசு என்கிற நாமத்தை
உங்களுடைய வாய்களிலே உச்சரிக்க வேண்டாம் என்று சொல்லி இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமையாய் காணப்படுகிறது. ஏசாயா எழுதும்பொழுது முரட்டாட்டமுள்ள ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். அதே போலத்தான் இங்கே பவுல் எடுத்து எழுதுகிறான். கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்தினிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாறும்படியாய் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நோக்கத்தையும், அவர் மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்த நோக்கத்தையும் நாம் அறிந்து இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். அவருடைய பாடு மரணங்களை உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால் போதும். நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் அதனுடைய ஆழங்களை புரிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த ஆழங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம், எங்களையும் தெரிந்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தீர்க்க தரிசன வசனங்களை நிராகரிக்கப்படாதபடிக்கு அதை அங்கீகரித்து கொண்டு வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.